கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை செவ்வாய் ஆராதனை நேரலையில் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம பாடல் பாடி ஆராதித்தோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தை நேராக செல்ல இருக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஒரு பேராக்கா ஜெப வீட்டின் அங்கத்தின் அவர்களுக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். நாம் தொடர்ந்து பணம் என்ற தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் பணம் என்ற தலைப்பில் என்னென்ன பார்த்துருக்கிறோம் என்று பார்த்தால், இந்த உயிரியல் வல்லுநர்கள் இந்த உலகம் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இது 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறார்கள். உயிரியல் வல்லுநர்கள் 3 காலங்களாக பிரிச்சிருக்கிறார்கள். என்னென்ன காலங்களாக பிரிச்சிருக்காங்க? உணவு காலம் என்று பிரிச்சிருக்கிறார்கள், உயிர் காலங்கள், பணக்காலம் என்று பிரிச்சிருக்கிறார்கள். அப்போது இந்த உணவு காலத்தில் உணவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உணவு தான் மெய். என்னதான் பணம், வெள்ளி, பணம், பொருள் என்ன கொடுத்தாலும் சரி, யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உணவு தான் தேவை. ரெண்டாவது, இந்த உயிர் காலத்தில் பார்க்குறோம். இந்த ராஜாக்கள் தோன்றப்பட்ட இந்த ராஜாக்கள் தோன்றப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடுக்கு நாடு யுத்தங்கள் நடக்கும் பாருங்கள். யாருமே கொள்ளடிக்க மாட்டாங்க. கொள்ளடிக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் ஒவ்வொரு யுத்தத்திலையும் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களையும் அங்கே இருக்கிற ராஜாக்கள், ராஜாவுடைய வாரிசு முதற்கொண்டு உயிர்தான் வேட்டையாடுவார்கள். ஏன்னா உயிர் காலமாக இருக்கிறதுனால எங்கு பார்த்தாலும் உயிர்கள் அழிக்கப்படுகிறது. இன்னொரு மனிதன் எலும்பை விடாதபடிக்கு அவனை சூறையாடப்படுகிறது. இது உயிர் காலத்தில் முக்கியமாக இருந்தது. மூன்றாவது பார்க்குறோம் பணக்காலம். இந்த பணக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பணக்காலத்தில் பணம் தான் முக்கியமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பணக்காலத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை. ஏனென்றால் பணக்காலத்தில் பணத்தை வைத்து தான் எல்லாவற்றையுமே நாம் செய்ய முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த பணக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். சரி, இந்த பணக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால பணத்தை பற்றி அறிய போகிறோம் என்று பார்த்தோம். 5 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக பணம் என்றால் என்ன என்று பார்த்தோம். பணத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம். மூன்றாவது, பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்று பார்த்தோம். நான்காவது, பணத்தை பெருக்குவது எப்படி என்று பார்த்தோம். ஐந்தாவது, பணத்தை பாதுகாப்பது எப்படி என்று பார்த்தோம். சரி, இன்றைக்கு பணத்தை பாதுகாப்பது எப்படி என்று தொடர்ந்து கடந்த வாரத்திலும் பார்த்தோம். இன்றைக்கும் அதை பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த பணத்தை பாதுகாப்பது எப்படி, நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு பல விதங்களில் வேலைக்கு போய் வியாபாரம் பண்ணி அல்லது ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் கையில் பணம் வந்த உடனே எதையுமே பாதுகாப்பது தான் வாழ்க்கையில் வெற்றி சிறந்தவைகள். நிறைய பேர் இப்போ தான் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறது வெற்றி சிறந்தவர்கள் கிடையாதுங்க. பணத்தை பாதுகாப்பது தான் வெற்றி. அவர்கள் தான் இந்த உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக, நம்பர் 2, நம்பர் 3, 4, 5, 6, 7, 8 என்று சொல்லி இதன் வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்றால் பணத்தை பாதுகாத்தவர்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த பணத்தை பாதுகாப்பது எப்படி என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். அது என்னென்றால், ஒருவங்கிட்ட பணம் வந்த உடனே நேரடியாக யார் வருவார் என்றால் பிசாசு வந்து விடுவான். சரி, ஏன் பணம் வந்த உடனே பிசாசு வந்து விடுறான் என்றால் நல்லா கவனிச்சு பாருங்கள். பணம் பிரசங்கி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்க்கிறது. ஒரு விருந்தாகப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஒரு திராட்சரசத்துடைய நோக்கம் என்ன? சரத்துக்கு வந்து ஒரு எனர்ஜி ஏற்படுத்துகிறது. பணத்துடைய நோக்கம் என்னென்றால் பணம் தான் எல்லாவற்றுக்கும் உதவக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பணத்துடைய நிலைப்பாடு என்ன என்றால், ஒரு மனுஷங்கிட்ட இந்த பணம் மாத்திரம் தங்கிவிட்டது என்றால் அவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றுமே செய்து விட முடியும். அவன் நினைச்சது, அவன் திட்டமிடுகிறது எல்லாவற்றையும் அவனால் சர்வ சாதாரணமாக பண்ண முடியும். அதனால தான் ஒரு மனுஷங்கிட்ட பணம் கைக்கு வந்த உடனே நேர பிசாசு வந்து விடுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இதை பார்த்தோம். அப்படி என்றால் பிசாசு எந்த வழியில் வருகிறான் என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல 3 தேவைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 தேவைகளை எந்த தேவையில பிசாசு வருகிறான் என்று பார்க்கிறோம். முதலாவதாக அடிப்படை தேவைகள் என்று ஒன்று உண்டு. இரண்டாவது அவசிய தேவை என்று உண்டு. மூன்றாவது ஆசை தேவை என்று உண்டு. இன்றைக்கு கடந்த வாரத்தில் அடிப்படை தேவை குறித்து பார்த்தோம்.
இன்றைக்கு அவசிய தேவைகளும் ஆசை தேவைகளையும் பார்க்க போகிறோம். இந்த அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை என்பது ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடை, உறைவிடம். இது ஒரு அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது. இரண்டாவது, அவசிய தேவை என்று ஒன்று உண்டு. இந்த அவசிய தேவை என்ன? ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு 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 ஊழியமோ ஒரு பிஸ்னஸோ ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கென்று அந்த காலகட்டத்திற்கு, அந்த நேரத்திற்கு அவசியமாக அவளுக்கு ஒரு பில்டிங் தேவைப்படும், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கார் தேவைப்படும், ஒரு ஃப்ளைட் தேவைப்படும், ஒரு ஜீப் தேவைப்படும். இது அவசிய தேவை. ஏனென்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்கு இந்த இந்த விதமான தேவைகள் கண்டிப்பா தேவை. அதனால இரண்டாவதாக இந்த அடிப்படை அவசிய தேவை என்பது ரொம்ப முக்கியம் வாய்ந்தா இருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவசிய தேவையுடைய நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் செயல்பட வேண்டுமே தவிர, பணம் வந்த உடனே நாம் அவைகள் இவைகள் என்றில்லை, எந்த பணங்கள் சம்பாதிக்கிறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது, அது நம்முடைய கரத்தில் வரும் பொழுது இரண்டாவது தேவை என்ன என்றால், நோக்கத்தின் தேவையின் அடிப்படையில் தான் நாம் இன்னைக்கு செலவுகள் செய்ய வேண்டும். அப்ப அந்த நோக்கம் இல்லாத நிலைகளில் செலவுகள் செய்யப்படக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுகள் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்க நீங்க பார்க்கலாம் பாருங்க, எந்த ஒரு ரூம்ல போனாலும் தேவையில்லாத எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே, எந்த ஒரு பொருளை நீங்க பார்க்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு பொருளையும் நீங்க பார்க்க முடியாதுங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா எந்த ஒரு பொருளும் பார்க்க முடியாது. அப்ப எந்த பொருள் இருக்கும் என்றால், அவர்களுக்கு எது அவசியமோ அதை மட்டும் தான் வாங்கி வச்சிருப்பாங்க, அவசியம் இல்லாத வாங்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அவசியம் இல்லாத வாங்கி வச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த உலகத்தில் ஒரு ஃப்ளைட் என்றால் அவசியம், கண்டிப்பா தேவை. ஒரு பெரிய ஒரு பென்ஸ் காரு கண்டிப்பா தேவை, ஏன்னா அது அவசியம், கண்டிப்பா தேவை. அப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவசியம் இல்லாத எந்த எதையுமே நீங்கள் நானும் என்ன பண்ணக்கூடாது என்றால், இந்த உலகத்தில் அவைகளை நீங்கள் நானும் வாங்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, மூன்றாவது தேவைக்குள்ளாக வருவோம். மூன்றாவது தேவை ஆசை தேவைகள். சரி, பிசாசு எங்கே வருகிறான் என்றால், இந்த ஆசையின் தேவைக்குள்ளாகத்தான் உள்ள என்றாகிறான். முதல்ல ரெண்டு தேவை பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்று பார்த்தோம். ரெண்டாவது அவசிய தேவை. அவசியமா ஒரு மனிதனுக்கு சில வாகனங்கள்லாம் இருக்குது பாருங்க, கண்டிப்பா வாங்கி போடுறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஃபிளைட் ஒவ்வொருத்தருக்கு 2 ஃபிளைட், 5 ஃபிளைட், 10 ஃபிளைட் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கரோட வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. காரணம் தேவை, அவங்களுக்கு அவசிய தேவையா இருக்கிறது. அடிப்படை அவசிய தேவையின் மத்தியில் அதை வாங்கி வைக்கிறார்கள். சரி, இப்போ பிசாசு எதில் வருகிறான் என்றால், இந்த ஆசை தேவையில தான் உள்ளே வந்து விடுகிறான். அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ஆசை தேவை என்ன என்றால் நோக்கமில்லாத தேவைகள். இன்றைக்கு நாம் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சேலரி வாங்குகிறோம், ஒரு வருமானத்துக்குள்ளாக இருக்கிறோம். இந்த வருமானத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்றால், இந்த வருமானத்தை மையமாக வைத்துதான் நீங்கள் நான் குடும்பத்தை ரன் பண்ண வேண்டுமே தவிர, இந்த வருமானத்துக்கு மிஞ்சி சில திங்ஸ் வாங்குவோம் பாருங்க, இதெல்லாம் ஆசையின் தேவைகள். ஏன்னா அவன் நல்ல வீடை கட்டுறான், அதுல நானும் ஒரு லோனை போட்டு வீடை கட்டுறேன்னா, இந்த லோனை ரொட்டேஷன் பண்றதற்குண்டான வருமானங்கள் உண்டா? இதை லெவல் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா? வாங்குற சேலரி குறைவா இருக்காங்க, ஆனா 2-3 இடத்துல இஎம்ஐ வச்சிருப்பாங்க. அப்ப 2-3 இடத்துல அந்த மாத தவணைகள் கட்டும் போது என்ன உண்டாகும் என்றால், குடும்பத்தில் பிரச்சனைகள், அடிப்படை காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். கடைசியில் எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்களோ அதை ரிப்பேர் பண்றதுக்கோ, அல்லது காரா இருக்கலாம், அது பைக்கா இருக்கலாம், அது எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், அதை ரன் பண்ண முடியாதபடிக்கு கடைசியில் அது மிகப்பெரிய சமாதான கேடு ஏற்படும். அத பிசாசு என்ன பண்றான் என்றால், அவன் எப்பொழுதுமே இதில் தான் அவன் இறங்கி விடுகிறான். இந்த ஆசை தேவைகளை, ஆசைகளை ஜனங்களுக்குள்ளாக உண்டு பண்ணி விடுகிறான். நம்ம எவ்வளவு செலவு பண்ணுகிறோம், இந்த பணத்தை இதை பாதுகாக்கணும், இதை இருப்பு சேர்க்கணும், அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்காதுங்க. சம்பளம் வாங்குவதற்கு முன்பாகவே, பணம் கைக்கு வருவதற்கு முன்பாக சில பேர் லிஸ்டா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாசம் வந்த உடனே இதை பண்ணிடணும், அதை பண்ணணும், நிறைய ஆசைங்க இருக்கும் பாருங்க. ஆனால் அதை போய் கடைக்கு வாங்கிட்டு வர எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தாங்க இருக்கும். அதன் பிறகு என்ன ஆகும் என்றால் அப்படியே போயிடும்.
இந்த ஆசை தேவையுடைய நீங்க இன்னும் ஈஸியா விளங்கிக்கொள்ளனா, ஒரு குழந்தைக்குள்ளாக இருக்கிற மனப்பான்மை தாங்க இந்த ஆசை தேவையில பிசாசு ரன் பண்றான். அது எப்படின்னா, இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல ஒரு கார் போகும் பாருங்க, ஒரு பொம்மை கார், அது அடம்பிடிச்சு கேட்கும், மம்மி எனக்கு அந்த கார் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு. அது அழுவும் பாரு, அப்படியே வானத்தையே ரெண்டாக்குற மாதிரி அழுவும். உடனே தாயும் தகப்பனும் காசை எடுத்து கொண்டு போய் அந்த காரை வாங்கி கொடுப்பாங்க பாருங்க. அதை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் வச்சு ஓட்டிகிட்டே இருக்கும் பாருங்க, சர்க்கு நாடு விளையாட்டுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீல் தனியாக போயிடும், அது தனியாக போயிடும், தூக்கி குப்பையில் போட்டுரும். அப்புறம் இன்னொரு போவோம், மம்மி அந்த பொம்மை பாரு, அந்த பொம்மை பாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா அதோடைய ஆசையெல்லாம் சேர்த்து 2 ரூமு ஃபுல்லா என்ன இருக்கும் என்றால், அந்த பிள்ளைகள் விளையாடக்கூடிய அத்தனை திங்ஸுங்களும் இருக்கு. நான் சொல்லுகிறேன், பணம் கைக்கு வந்த உடனே அதை பாதுகாப்பதாங்க வாழ்க்கையில வெற்றி. அதை பத்திரமா பாதுகாப்பதான் வெற்றி. ஆனா பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான் என்றால், இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து மனிதர்களை அதிகமாக இஎம்ஐக்கு பின்னாலே அலைய விட்டு விட்டார். இந்தியாவில் மாத்திரம் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜனங்கள் மாதம் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கிறாங்க தெரியுங்களா? வெளி தோற்றங்களை பார்க்கும் போது அவங்களோட பந்தா வர்றது, பந்தாவில் பைக்கில் வர்றதும், அப்படியே காரில் போகிறதும், அப்படியே கோட் ஷூட்டு பார்க்கறதும், ஃபேன் ஷர்ட்டை பார்க்கறதும், சேரியை பார்க்கறதும், ஜோல்ஸை பார்க்கறதும், அப்படியே அவங்க லிப்டிக்கை பார்க்கறதும் இல்லை, நல்லதுதான். நான் இது தப்பாக சொல்லுங்க, அவங்களுடைய விருப்பம் விடுது. ஆனால் எல்லாமே அந்த நேரம் வரும்போது ரொம்ப பெரிய பாப்புலராக தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா ரொம்ப வேதனையாகத்தான் தெரியும். பிசாசுடைய தந்திரம் பாருங்க. அநேகருக்கு இப்படிப்பட்ட இந்த ஆசை தேவைகள் மூலமாக சத்ருவாகப்பட்ட உள்ளே நுழைந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக அழித்து விட்டு அநேக நபர்கள் இன்னைக்கு அவைகளை இவைகளை வாங்கி, இந்த பொருட்களை வாங்கி குவிக்கிறதாங்க. எந்த வீடுகளில் பொருட்களை வாங்கி குவிலாக குவித்து கொண்டிருக்கிறார்களோ, அதாவது அவசிய தேவை இல்லாதபடி தேவையில்லாத பொருட்களை போட்டு குவித்து கொண்டிருக்கிறார் என்றால் அங்கு பிசாசாகப்பட்டவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். பணத்தை பாதுகாக்க விடாதபடிக்கு பிடுங்கி இதுக்கு செலவு பண்ணு, அதுக்கு செலவு பண்ணு, இதை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு. சில பேர்லாம் பாருங்க, கையில காசு வந்தவொடனே அமைதியா இருக்க முடியாது பாருங்க. இதை வாங்கணும், அதை வாங்கணும், ஷாப்பிங் போகணும், அங்கே போகணும், ஊருக்கு போகணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், இந்த நகை எடுத்துடணும், இந்த பொருளை வாங்கணும், இதை போகணும், அதை போகணும், இப்படியே இருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தில் எல்லாமே இந்த இஎம்ஐலாம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட காசு இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. வண்டியை வாங்கிட்டு பெட்ரோல் கூட போட முடியாமல் இருக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பாருங்க, இஎம்ஐல வாங்கலாம், அடிப்படை தேவைன்னா கண்டிப்பா வாங்கலாம், நோக்கத்தின் தேவையான ஒரு வண்டி வாங்கலாம். ஆனா அந்த வண்டி நான் வேற விதத்தில் வண்டியில போக போய் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றால் அதுக்கேற்ற வண்டி வாங்கலாம். ஆனால் ஆசையின் அடிப்படையில் இந்த வண்டியில தான் போகும் என்று அந்த நிலைப்பாட்டில் இறங்கிட்டோம் என்றால் அந்த இஎம்ஐ மூலமாக நமக்கு மிகப்பெரிய மன பாதிப்பு உண்டாகும். அதுதாங்க இன்னைக்கு சத்துருவானவன் இந்த ஆசையின் தேவையின் மூலமாக இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, இப்போ வருவான். நல்லா பாருங்கள், இந்த ஆசையின் தேவையின் அடிப்படையில் தான் பிசாசு வருகிறான் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேற எந்த விதத்திலையும் வரமாட்டாங்க. அதான் முதல்ல சொன்னேன். இன்னைக்கே எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரா இருக்கிறார் என்றால் அவங்க என்னைக்குமே ஒரு பொருள் நோக்கத்திற்கு தேவைப்பட்டால், அவசியப்பட்டால் அது 20,000 கோடி கொடுத்து கூட ஒரு பொருளை வாங்குவாங்க. ஆனால் ஒரு பொருள் தேவை இல்லை என்றால் 20 ரூபாய் கொடுத்து ஒரு குண்டூசி வாங்க மாட்டாங்க. அதனால தாங்க அவருடைய லேண்டு பத்திரம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அவருடைய சொத்து மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா இன்னைக்கு ஆசையின் தேவைப்படல இருக்கிறனால தான் இந்த எண்ணங்களை பிசாசு கொடுத்துட்டு இருக்கிற எல்லா நில பத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் இன்னைக்கு அடமான கடைக்கு போயிடுச்சு, ஜோல்ஸ் அடமான கடைக்கு போயிடுச்சு, எல்லாமே ஆசையின் அடிப்படையில் போய் சேர்ந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு சந்தோஷமா குடும்பத்தை அவனால் ரன் பண்ண முடியல. இன்னைக்கு பிசாசு எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. பணத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஒரு வேலை ஸ்தலத்தில் போய் வேலை செய்யலாங்க, அந்த வேலையை பாதுகாக்கிறது முக்கியம். நிறைய பேர் பாருங்க இந்தியாவுடைய கலாச்சாரத்தில் பெருமையா பேசுவாங்க, மாப்பிள்ள
அந்த வேலைக்கு போனேன். சூப்பர்வைசர் என்ன கேட்குறான் தெரியுமா, நான் 2 கேட்டு வந்துட்டேன்பா, நமக்கு செட் ஆகாது. இப்படிப்பட்ட நபர் பாருங்க, காலம் முழுவதுமே மெட்ராஸில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற 1500 கம்பெனி முழுவதும் அலைவாங்க. எதையுமே சேஃப்டியாக பாதுகாத்து கொள்ளுமா. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாலை வேலையில் ஆசையின் தேவையில தாங்க இன்னைக்கு பிசாசை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கோ கொள்ளுவதற்கோ இன்னொரு வாய்ப்புகள், வழிகள் இருக்கு, அதன் மூலமா நம்மளால ரன் பண்ண முடியும். ஆனா இந்த ஆசையின் தேவைகள் இருக்கிறதுனால என்ன நடக்குது என்றால், எதையுமே மனிதன் ரன் பண்ண முடியாதபடி, ஆசைப்பட்ட உடனே ஆசையின் அடிப்படையில் எதையுமே யோசிக்காதபடிக்கு, அந்த இஎம்ஐ பாதிப்பு பின்னால என்ன நடக்கும் என்பதை யோசிக்காதபடிக்கு உடனே அவன் களத்தில் இறங்கிறான். அதன் பிறகு பாருங்க, இரவுல சாப்பிட முடியாது, இரவுல சாப்பிட்டு தூங்க முடியாது, பகலில் ரன் பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது, எந்த காரியத்தை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த இஎம்ஐ நினைச்சே வாழ்க்கையில் பலவீனப்பட்டு போவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதான் வேதம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்களுக்கு தெரியாதவர்கள் என்னவோ பவுல் சொல்றாரு பாருங்க. அவன் எப்பவும் தந்திரவாதிங்க. அவன் ஒரு மிகப்பெரிய டிமால் அடிச்சு பண்ண மாட்டான். அழகா அதே காரியம், நமக்கு ஒரு காரியம் தேவை பாருங்க, நூலில் தான் மிஸ்டேக் நடக்குங்க. அதான் சிறப்பாகணும். ஒரு நோக்கத்திற்காக நமக்கு தேவை. சில பேர் பாருங்க, ஐயோ எனக்கு கார் தேவை, கார் ஊழித்தானே தேவை. நல்ல கவனிங்க, நீங்க கார் வாங்குறதோ பிளைட் வாங்குறது நான் எதிராளி கிடையாதுங்க. நீங்க கார் வாங்குறீங்க என்றால் நல்லதுதான். ஆனால் அந்த காருக்கு போட வேண்டிய பெட்ரோல், இஎம்ஐ கட்டுவதற்குண்டான வருமானங்கள் உண்டா? சொல்லுங்க சார், வருமானங்கள் உண்டாங்க. வருமானங்கள் இருந்தால் இது நோக்கத்தின் அடிப்படையில் வாங்கிறது. ஆனால் அதற்குண்டான வேலையும் இல்லாதபடி, அதற்குண்டான வருமானமே இல்லாதபடிக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குறோம் என்றால் அந்த ஆசைக்கு பின்னாடி பிசாசு இயங்கி கொண்டிருக்கிறான். ஆனா ஞானமான மற்றும் கேட்கும்போது பதில் சொல்லுவோம், இல்லைங்க இது ரொம்ப முக்கியங்க, எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஆனா வருமானங்க, பைனான்ஸுங்க, ஏன்னா பணக்காலத்தில் வாங்குறோம், அதை மறந்துடாதீங்க சார். பணக்காலத்தில் வாழ்றதுனால அதை மேஜிக் பண்றது பணம் அவசியம் உள்ளதா இருக்குது. அந்த பணத்துடைய வருமானம் குறைவாக இருக்குது. இன்னும் உலகத்தில் பார்த்தா எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பிசினஸ் மேன்கள் பெரிய பெரிய ஏக்கர் கணக்கான இடத்தை வச்சு அவங்க வீட்டு வாசல்லே ஃப்ளைட் வந்து இறங்குது. 4-5 ஃப்ளைட் வச்சிருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான கார் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் ஆட்களாக இருக்கிறாங்க. ஏங்க இவ்வளவு பெரிய ஃப்ளைட்டை வச்சிருக்கிறான்னு எப்படிங்கன்னா, வருமானங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு ஃப்ளைட் அதிகம் தேவை. 4 இடத்துல பிசினஸ் இருக்குது, ஆங்காங்கு செயல்பட வேண்டும், அதுக்கு அநேக கார்கள் தேவை. ஆனால் இந்த ஆசையை மாத்திரம் பிசாசு கொடுக்கிறான் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்துல வருமானம் இல்லாத இடத்துல தாங்க இப்படிப்பட்ட தேவையில்லாத ஆசையை நம்ம கொண்டு வருவான். நோக்கம் வேற, ஆசை வேற. நோக்கம் என்பது கண்டிப்பா இது நம்ம அவசியமா தேவை, இது கண்டிப்பா இருந்தாகும். ஆசை என்பது என்ன? நோக்கத்திற்கு எதிர்ப்பதமானது. அது இது தேவையே இல்லை, ஆனா ஆசை இருக்கும். ஐயோ இதெல்லாம் வாங்கி ஓட்டினா எப்படி இருக்கும், இதெல்லாம் வாங்கி உடுத்தினா எப்படி இருக்கும், ஐயோ இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும். ஆசை இருக்குதுங்க. ஆனால் ஆசை இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஃபைனான்ஸ் இருக்காது. ஆனா நோக்கத்தின் அடிப்படையில் செய்யல. நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு பொருளை வாங்கும் போது அங்க எவ்வளவு ஃபைனான்ஸ் உண்டாகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் குடும்பத்துக்கு ஒரு திங்ஸை வாங்குவான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் எவ்வளவு வேதனை தெரியுங்களா, இஎம்ஐல மாட்டிக்கிட்டு ரன் பண்ண முடியாதபடிக்கு எவ்வளவு பேர் வேதனைப்படுறாங்க தெரியுங்களா. ஒவ்வொரு மாதமும் ரன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா. ஓப்பனா சொல்றேன் பாருங்க, இந்த கொரோனா வந்தது நிமித்தம் இந்த இஎம்ஐ கட்டாமல் இருக்கும்போது இருக்கிறவங்க கொஞ்சம் ஜனங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உலகமே ஸ்தம்பிச்சிருந்த வேதனைப்படுது. ஆனா யாருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குதுன்னா, இந்த இஎம்ஐ கட்டாம இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க மனசு சந்தோஷமா இருக்குது. இப்போதான் அவங்களுக்கு சந்தோஷம். நாளை 2 ஆகிட்ட பிறகு பாருங்க, ஐயோ இஎம்ஐ அது பிடிப்பானு, இதை பிடிப்பானு, இதை கட்டணுமே அதை கட்டணுமே, இதை பண்ணு, எல்லாம் வாங்கியாச்சே என்ன பண்றது. நல்லா பாருங்கள், நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றை வாங்கிவிட்டோம் என்றால் அது எத்தனை கோடிக்கணக்கான இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருந்தாலும் நாம் சஞ்சலப்பட மாட்டோம்.
ஏனென்றால் ஒரு நோக்கத்திற்காக ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அங்கு வருமானங்கள் உண்டாயிருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க பாருங்க, விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம், தேவையில்லாம எல்லாத்தையுமே ஆசைப்படாத, பணம் வச்சிருக்கிறீ அதை வாங்குறதுக்கு இல்லை, இருந்தாலும் ஆசையா இருக்குது, அவங்க கடன் தராங்களா அது மாதிரி வாங்கிக்கிறேன் அவ்வளோதான். நல்லா கவனிச்சுப்பார். அப்படி என்றால் இந்த ஆசை தேவைகள் ரெண்டு வகை உண்டு பாரு. இன்னைக்கு அதை பார்க்க போறோம். இந்த ஆசை தேவைகள் ரெண்டு வகை உண்டு, அதை பார்த்து நான் முடிக்கிறேன். ஆசை தேவைகள் ரெண்டு வகை உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன என்றால், ஒன்று பெருமை, ரெண்டாவது இச்சை. இந்த பெருமையில ரெண்டு காரியம் இருக்கிறது, இச்சையில ரெண்டு காரியம் இருக்கிறது. சரி, இப்ப பாருங்க, இந்த ஆசை தேவைகள் ரெண்டு வகை என்ன என்று பார்த்தால், ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று பெருமை. நல்லா பாருங்கள், ஒருவன் ஆசை தேவையில சிக்கி கொண்டு விட்டான் என்றால் அவன் கடைசியிலே பன்றி தவிட்ட தின்னும் அளவுக்கு அவனுடைய நிலைமைகளை இறங்கிவிடும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தகப்பங்கிட்ட தன் மகன், சொந்த மகன் தான் பாருங்க, பணத்தை வாங்கிட்டு போறான். என்ன, அவன் நிறைய ஆசைன் தேவையில வாங்கிட்டு போறான் பாருங்க. ஆனா ஆசைன் தேவையுடைய முடிவு என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் அழிச்சிட்டு பன்றி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்காம நிர்வாணே நிக்க வச்சுட்டான் பிசாசு. ஆனா அதே தகப்பட்ட பணத்தை வாங்கிட்டு போலாம், தப்பு கிடையாதுங்க. ஒரு லோன் போட்டு பணத்தை வாங்கலாம், இஎம்ஐ ஒரு பணத்தை வாங்கலாம், தப்பு கிடையாது. இஎம்ஐ போட்டு ஒரு லாரி இறக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு வேன் இறக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த வேன் லாரி மூலமாக வருமானங்கள் உண்டாகுமா? நோக்கத்துக்காக அது வருமானங்கள் உண்டாகுமா? இல்லை, ஆசைக்காக ஏற்படும் என்றால் ஆசையுடைய இறுதி முடிவு என்ன? நிர்வாணியாக்கி விடுவான். அப்படின்னா என்ன? எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். வாங்கின பொருள் எல்லாமே போயிடுங்க. வெறுங்கையோடு நிற்க முடியாத நிலை ஏற்பட்டு, ஆசையின் தேவையில எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான் பாருங்க, பணம் மாத்திரம் அழியலங்க, வச்சிருந்த நிர்வாண ஆடையெல்லாம் போயிடுச்சு. வெறுமையா நிக்கிறான் பாருங்க பிளாட்ஃபார்ம்ல. என்னைக்கு பிசாசு இப்படிதான் ஆபரேட் பண்ணும். சரி, இந்த ஆசை தேவைகள் ரெண்டு விதங்கள் உண்டு. ஒன்று என்ன? பெருமை. இந்த பெருமையில ரெண்டு காரியம் பாருங்க. ஒன்று என்ன என்றால் கொடுப்பதில் பெருமை. எப்படின்னா, சில பேர் பாருங்க, யார்கிட்ட கேட்பாங்க, பிரதர் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, ஏதாவது உதவி பண்ண முடியுமா? பாருங்க, கேட்ட உடனே நல்லா பாருங்க, பிசாசுடைய தந்திரத்தை சொல்றேன் பாருங்க. கேட்ட உடனே நாம என்ன பண்ணுவோம் என்றால், என்னைக்கும் பாருங்க, உடனே பண்றது, உடனே மறு உத்தரவு தர்றது, அல்லது இந்த உடனே சீக்கிரம் என்ற காரியத்துக்கு பின்னாடி எல்லாம் டெவில், பிசாசு இருக்கிறான். அவசரம் என்ற காரியம் எங்க வருதோ அங்கு பிசாசு இருக்கிறான். ஆனால் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்ல, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், ஒருவர் ஒரு காரியத்தை நம்மளை அழைக்கும் பொழுது, நம்ம கிட்ட கேட்கும் பொழுது, அந்த அவளுக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு 10 நிமிஷம் டைம் கேட்க வேண்டும். இந்த 10 நிமிஷம் டைமுக்குள்ளாக எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படும் பாருங்க. எவ்வளவோ காரியத்தை சிந்திக்க தோணும். இது சரியான காரியத்துக்காக கேட்கப்படுறதா, இல்ல இதுல டெவில் இருக்கிறானா, எல்லாமே இந்த 10 நிமிஷம் யோசிக்கும் போது நிறைய காரியத்தை பண்ணலாம் பாருங்க. ஆனா எதுலையுமே இந்த 10 நிமிஷம் யோசிக்கிற காரியத்துல தான் நாம் நிறைய நேரங்களை பின்தங்கி விடுகிறோம். அப்ப என்ன ஆகுது? அங்க பெருமை வேலை செய்து பாருங்க. கேட்ட உடனே அடா நம்மளை மதிச்சு கேட்டுக்கிறாங்க, நம்ம ஏதாவது செய்யாம போயிட்டா நம்மள ஒரு மாதிரி சீப்பா எண்ணுவாங்களே பாருங்க. என்னைக்கும் பெருமை நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை கொண்டு வந்துடும். இப்ப என்ன ஆயிடும்? அந்த பெருமைக்காக என்ன பண்ண, நம்ம கிட்ட கேட்டாங்களே, இதை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து நீங்க டக்குன்னு கொடுத்துருவீங்க பாருங்க. அடுத்து என்ன ஆயிடும்? அந்த பெருமை நிமித்தமே உங்கள் மனம் சஞ்சலங்கள் ஏற்படும். வாங்கும் போது அவ்வளவு தாழ்மையோடு இருப்பார்கள். ஆனால் பெருமை இருக்கிறனால அந்த இடத்துல கடவுள் எதிர்த்திருக்கிறார். கடவுள் எடுத்திருக்கும் போது நமக்கு விரோதமாக மனித தயவு எல்லாமே ஆப்போசிட் ஆயிடும். மனித தயவு உண்டாகாதுங்க. எந்த மனுஷர் உங்ககிட்ட வாங்கிட்டு போனாங்களோ ஆப்போசிட்டா மாறுவார்கள்.
உங்களுக்கு விரோதமா செயல்படுவார்கள். ஏன்னா பெருமை, அந்த பெருமை நிமித்தம் நம்ம உடனே மறு உத்தரவு கொடுத்துட்டோம், யோசிக்காம செஞ்சிட்டோம். அதான் பாருங்க, கொடுப்பதுல என்ன உண்டாகும் என்றால் அங்க பெருமை ஆபரேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், கேட்கறாங்களே நான் என்ன பண்ணலாம், 10 நிமிஷம் டைம், அந்த 10 நிமிஷத்துல யோசிக்கலாம். கேட்கறாங்க, இப்ப நம்ம கிட்ட அது இருக்குதா, கொடுக்க முடியுமா, இல்ல கொடுக்க முடியாதா? சரி, அவங்க கேட்கறாங்க, எவ்வளவு நாள் திருப்பி கொடுப்பாங்க, அதை கேட்கலாமா? ஐயா அதெல்லாம் கேட்டா பிஸ்டேஜ் ஆயிடுமே, நம்ம என்ன சீப்பா நினைக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்கிறோம், இதை போயிட்டு நீங்க எத்தனை நாள் கொடுப்பீங்க? நல்லா கவனிச்சு பாருங்கள், பெருமை இருக்கிற இடத்துல யாருக்கிட்டையுமே இவங்க கரெக்டா நடக்க மாட்டாங்க. அப்ப என்ன, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு பொருள் கேட்கறாங்க, சார் ஒரு 2000 rupees எனக்கு தேவை சார் கேட்கும்போது, நான் அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு கேட்கும்போது நாம் அந்த இடத்துல என்ன பண்ண தெரியுமா, பெருமை நிமிதம், பரவாயில்லைங்க நீங்க வச்சுங்க, நான் இல்லை அப்புறம் பார்த்துக்கிறேன் கிடையாதுங்க. அங்கு பெருமை வேலை செய்யாம இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் கேட்ட நபர் உன் நண்பரும் நீண்ட நாள் தொடர்புகள் இருக்க வேண்டும் என்றால் அங்க என்ன உண்டாக வேண்டும் என்றால் மனுஷங்கிட்ட கரெக்டா பேச. மனுஷங்கிட்ட கரெக்டா பேசுறவங்க எல்லாருக்குள்ளாக பெருமை இருக்காது. ஏன்னா 2 பேரோட உறவு மேம்பட வேண்டும். நாளைக்கு அவன் எனக்கு விரோதமா எதிர்த்து நிற்க கூடாது. அதனால மனுஷங்கிட்ட நான் கரெக்டா இருக்க வேணா என்ன பண்ணும், அவங்கிட்ட ஒரே ஒரு காரியம் தான், பிரதர், அண்ணே, அக்கா, சிஸ்டர், நான் ஒரு 5000 கொடுக்கிறேன், இதை நீங்க என்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுவீங்க? ஒரு பேப்பர் வாங்க, எழுதி கொடுத்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆயிடும், அழகா எழுதி கொடுப்பீங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த தேதி 2011 வருஷத்துல மார்ச் மாதம் 26ஆம் தேதி இல்ல 8ஆம் தேதியோ இல்ல 21ஆம் தேதியோ, இந்த 3 டேட்ல ஏதோ ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி என்ன பண்றீங்க, நீங்க அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் என்று ஆவலா இருப்பீங்க பாரு. இப்ப அந்த டேட்ல ஆவலா இருக்கும்போது என்ன உண்டான, எப்படியாவது அதுக்காக நீங்க ஸ்ட்ரெயின் எடுத்து டைம் எடுத்து செலவு பண்ணி அந்த பணத்தை நீங்க ரிட்டர்ன் கொடுப்பது ஆவலா இருப்பீங்க. இப்ப ரிட்டர்ன் கொடுத்த என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கும் அவர்களுக்கும் நீண்ட நாள் பலன் உண்டாகும். இதுதாங்க, இதான் இஎம்ஐல உள்ளவங்க இதை பர்ஃபெக்டா நடத்துறாங்க. உங்களுக்கு பைக் வேணுமா, ஐ எம் ரெடி. உங்களுக்கு கார் வேணுமா சார், ஐ எம் ரெடி, கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன், வாங்க 75 இடத்துல கையெழுத்து போடுங்க. கரெக்டா இந்த டேட்ல நீங்க ஃபைனான்ஸ் பண்ணணும், நீங்க பணத்தை நீங்க கட்டியாகும், இஎம்ஐ கட்டியாகும். கட்டினா என்ன ஆகும், ஜென்ட்ல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. அழகா நீங்க கார் எங்கன்னு ஓட்டும் போகலாம், பைக் எங்கன்னு ஓட்டலாம். அது அடுத்து அதை முடிச்ச உடனே பாருங்க, அடுத்து இன்னொரு பைக் எடுக்கிறோம், இன்னொரு கார் எடுக்கிறோம். ஐயோ எங்கிட்ட 75 கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டோம், அவங்க நான் பைக் எடுப்பேன் சொல்லலையே. அதே ஃபைனான்ஸை தேடி அடுத்து இன்னொரு கார் கிட்ட போறோம், அதே 75 கையெழுத்து. கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? அப்ப மனுஷங்கிட்ட அவர்கள் என்னைக்கும் பாருங்க, நாம தப்பா புரிஞ்சிட்டோம், தப்பா கத்து கொடுத்துட்டார்கள். என்ன கத்து கொடுத்துட்டாங்க, பணக்காரெல்லாம் ஆணவம் புடைச்சேன், பணம் வச்சுக்கிறலாம் பெருமைக்காரன் கிடையாது சார். அவர்கள் மனுஷனிடத்துல கரெக்டா நடந்து கொள்கிறவர்கள், அவங்களுக்குள்ள பெருமை கிடையாது. அதுதான் வார்த்தையில சரியாக வார்த்தை யூஸ் பண்ணுவார்கள். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இந்த பெருமையாகப்பட்டது என்றால் ஒன்னே பாருங்க, நம்ம என்ன பண்ண, வாக்கு கொடுத்துருவோம். இந்த பெருமையுள்ள வாக்கு கொடுத்துருவோம், நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க, நான் உங்களுக்கு செய்யறேங்க, நான் உங்களுக்கு பண்றேங்க, நான் உங்களுக்கு அதை பண்றேங்க, நான் உங்களுக்கு அதை செய்யறேன், நிறைய வார்த்தைகளை நம்ம அள்ளி வீசுவோம் பாருங்க. அடுத்து நடப்பது என்ன தெரியுமா, நிறைய வார்த்தைகள் அள்ளி வீசுவோம், ஆனால் பெருமை நிமித்தம் அடுத்தது செய்ய முடியாது பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில சந்திக்கிற காரியத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டு நீங்க அதை பார்த்துருப்பீங்க. பெருமை நிமித்தம் வாக்கு கொடுத்துருவாங்க பாருங்க, அடுத்தது அவங்களால செய்ய முடியாது. என்னாக தெரியுமா, நம்ம மனசை பாதிக்கப்படும். ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும் பாருங்க, என்ன வார்த்தை தெரியுங்களா, சே எல்லாம் மனுஷனாயா, இந்த தேதியில தரேன்னு சொன்னா, சரி ஒரு டேட் மிஸ் ஆச்சு, 2 டேட் மிஸ் ஆச்சு, எவ்வளவு கஷ்டம் நான் கேட்டேன் தெரியுமா. ஆனா அன்னைக்கே ஒரே ஒரு வார்த்தை, என்னால முடியாதுங்க சார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எங்கேயாவது போயிருப்பேனே. பெருமைக்கு சொல்லிட்டோம், பில்டா காட்டு சொல்லிட்டோம், நான் கொடுத்துறேன்ட்டு இப்படி அலைய விட்டு கடைசியில இல்லாம ஆக்கிட்டான் பாத்தீங்களா. அப்ப பாத்தீங்களா, இப்ப புரியுதுங்களா? அப்ப அங்க என்ன ஆப்ரேட் ஆகுது, பெருமை.
பிசாசு இதுதான் ஆபரேட் பண்ணுகிறான், இதுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஆசை தேவையில்லை என்றால் இந்த பெருமையை கொண்டு வந்துடுறான். பெருமையை கொண்டு வந்தா இது பண்றான். அந்த பெருமையில கொடுப்பதில் பெருமை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில அன்னதானம் போடுறது, இந்த உதவி செய்கிறது, கொடுக்கறது, அது 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டோ பிடிச்சாதான் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா பெருமை. சில இடங்கள் நீங்கள் பாருங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க, தவறாக நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஓப்பனாகவும் தெளிவாக நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த 4 கிலோ 5 கிலோ அரிசி கொடுப்பாங்க பாருங்க, இவ்வளோ பேர் பண்டலாக இருக்கும். இந்த கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் சேர்த்த உடனே இவ்வளோ பேர் பார்சல் ஆகிடும். அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தை சைஸில் இருக்கும், அவ்வளோ கனமாக இருக்கும் கிஃப்ட்டு. அதை கொடுக்கும்போது பெருசாக தெரியும். அதை அப்படியே பணமாக்கி பாருங்க, காசு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் காசு எப்படி கொடுப்போம், சிம்பிளாக தெரியும் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த காண்கின்றவைகள் எல்லாம் பெருசு பெருசா தெரிறதுல தான் அவன் கவனம் செலுத்துறான். ஐயா பணக்காலத்துல வாழ்றோம் சார், நீங்க உதவி செய்யுங்க. எந்த காலத்துல வாழ்றோம் அதை முதல்ல பாருங்க சார். எனக்கு கூட நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு ஃபோன் கால் வந்து பாருங்க. அதில் சொன்னாங்க, சார் இந்த இடத்துக்கெல்லாம் நிறைய பேர் அரிசி பருப்புலாம் நிறைய கொடுத்துட்டாங்க சார், யாருமே காசு கொடுக்கல சொல்லிட்டு வருத்தப்படுறாரு ஒருத்தர். அரிசி பருப்பு நிறைய பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க கொடுத்துருக்குறாங்க, நிறைய அந்த ஏழைங்களுக்கெல்லாம். ஆனால் காசு யாருமே தரல சார், வருத்தப்படுறாங்க. பார்த்தீங்களா, ஏன் எந்த காலத்தில் சார் வாழ்கிறோம், பணக்காலத்தில் வாழ்கிறோம் சார். என்னைக்கும் பாருங்க, பெருமை ஒரு மனிதனுக்கு பிரயோஜனப்பட முடியாத காரியத்தை செய்யாது என்றால் அங்க தேவனை ஆப்போசிட்டா நிற்கிறாரே. தேவன் ஆப்போசிட்டா இருக்கும் போது தேவன் கொடுக்கிற எந்த காரியத்தையுமே அவனுடைய மனதில் ஏத்தி ஆபரேட் பண்ண மாட்டான். அதுதான் பாருங்க, பொருளா கொடுத்து அது எந்தெந்த விதத்தில் போட்டா அப்படியும் பிடிச்சி நம்ம போடுறோமே தவிர, ஆனா பணமா கொடுத்துன்னு கேட்டு பாருங்க, அதுல ஒண்ணுமே தெரியாது போயிடுங்க. ஆனா பணம் தாங்க எல்லாத்துக்கும் உதவும். சரி, நம்ம சாப்பாடு ஆக்கி போறோம், அந்த பொட்டல சாப்பாடு கொடுக்குறோம் பாருங்க, அது என்ன சார், சாப்பிட்டு அந்த பிள்ளைங்க 2 சுத்து விளையாடிச்சுன்னா எல்லாமே அவுட் சைடில் போயிடும். 1/2 மணி நேரத்தில் பசி எடுங்க சார். ஆனா காசா கொடுத்தோம்னா அதை வைத்து அந்த 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாவோ அந்த பிள்ளைங்க எவ்வளோ காரியத்தை பண்ணலாம். நம்ம பணக்காலத்தில் வாழ்றோம் சார், சாப்பாடு காலத்தில் இல்லை, பணக்காலத்தில் வாழ்றோம். பணக்காலத்தில் வாழ்றதுனால இது இருந்தாதான் இது எல்லாத்துக்குமே என்னவா இருக்குது என்றால் இது மிகப்பெரிய உபயோகம் உள்ளதாக இருக்குது. அப்ப நீங்கள் நானுமே இந்த பணக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது சார். பார்த்தீங்கன்னா இந்த கொடுப்பதை குறித்து மிகப்பெரிய காரியத்தில் பாருங்க பெருமை வேலை செய்யும். அதான் என்னைக்குமே பாருங்க, இந்த பெருமை இருக்கிற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கு சார். ஏன்னா வேதமே சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு அவங்க சித்தப்பா எதிர்த்து நிக்கலங்க, பெரியப்பா எதிர்த்து நிக்கல. எந்த மனிதனை படைத்தாரோ அந்த தேவனே அவனுக்கு விரோதமா நிற்கிறார். அப்புறம் எப்படிங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கூட வர முடியும்? நான் முன் சொன்ன மாதிரி மனித தயவேற்று போகுது பாருங்க, மனிதனுடைய தயவே கிடைக்காம போய் விடுகிறது. பெருமை எந்த விதத்திலுமே நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தாதுங்க. அந்த பெருமை இருந்தாலே 1000 பொய் சொல்ல வரும், 1000 முறை கேட்கும். ஏன்னா அதை நம்ம மறுப்பு தெரிவிச்சிட்டோம்னா, இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்மள ஒரு மாதிரி சீப்பா எண்ணுவானே. பார்த்தீங்களா பெருமை எப்படி ஆப்ரேட் பண்ணுது பாருங்க. நம்மள ஒரு கேவலமா எண்ணுவானே, ஆனா அவன் என்ன சொல்றான், அடப்படுபாவி, நான் கேட்ட அன்னைக்கே ஒரு வார்த்தை, எப்பா தம்பி தங்கச்சி என்னால முடியாதுப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கந்தசாமி கிட்ட போயிருப்பேன். ஏண்டா முனுசாமி, நான் ஏண்டா உங்ககிட்ட வரேன்? அவன் எவ்வளவு வேதனைப்படுறான் தெரியுமா, எவ்வளவு சஞ்சலப்படுறான் தெரியுமா? அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு சார். என்ன இப்படி நாயா பேய அலைய விட்டு கடைசியில இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சான் பேர். ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டா நம்முடைய மேன்மை என்ன ஆகுறது? நம்மளாம் எல்லாரும் நம்மளை எல்லாம் குறைச்சி மதிப்பிடுவாங்களே, நம்மளை சீப்பா எண்ணுவாங்களே, நம்மளை ஒரு மட்டமா எண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்லிட்டா என்ன, 4 பேர் நம்மளை பெருமை பாராட்டும் போது எல்லாம் கவனிச்சு பாருங்க. பெருமை இருந்துட்டா எந்த மனுஷங்கிட்டையும் கரெக்டா நடக்க முடியாதுங்க, சான்ஸே கிடையாது. எந்த மனுஷங்கிட்டையும் கரெக்டா நடக்க முடியாதுங்க. பெருமை
சமைத்துக்கு ஏத்தாள் போல பேச வைத்து விடும். இறங்கி வராதுங்க. ஒரு நயா பைசா இல்லைனாலும் அப்படியே பந்தா காட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க. பந்தா காட்டுற மாதிரி பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தா பேச்சு மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு பணிவா சொல்லுகிறேன், இந்த ஆசையின் தேவையில ரெண்டு என்ன? பெருமை, இச்சை. அந்த பெருமையில ரெண்டு காரியம் சொன்ன. ஒன்று என்ன? கொடுப்பதுல பெருமை. ரெண்டாவது பாருங்க பெருமைக்காக வாங்குறது. சொன்னல பெருமைக்காக வாங்குறது. என்ன வாங்குறது? பெருமைக்காக பாருங்க, இதை வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது. சில பேர்லாம் பாருங்க அவன் பாருங்க இதை வாங்கிட்டான், நான் அதை வாங்குறேன். என்னங்க, அவங்க 8 சவரம் வாங்கி இருக்கிறாங்க, நான் 5 சவரம் அதை வாங்கக்கூடாதா? 10 சவரம் வாங்கக்கூடாதா? பெருமைக்காக வாங்குறது பாருங்க. பெருமைக்காக பொருளை வாங்குறது, பெருமைக்காக அதை வாங்குறது, பெருமைக்காக இதை வாங்குறது, இப்படி வாங்குறது. நல்லா கவனிச்சு பாருங்கள், டெவில் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த பெருமை இருந்தால் என்ன ஆகுது என்றால், ரெண்டாவது கொடுப்பதில் பெருமைக்காக வாங்குவது அப்படின்னு தேவைக்கு அதிகமாகவே. அதான் சொன்ன பாருங்க, நாம் இந்த உலகத்தில் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைக்கிற பேங்க்ல அக்கௌண்ட்ல டப்பால பார்த்தீங்கன்னா ஒத்த நய பைசா கிடையாதுங்க. ஆனால் பெருமைக்காக வாங்கப்பட்ட குடோனை திறந்து பார்த்தோம்னா ஏராளம் தாராளம் கிடக்குது. ஏராளம் தாராளமா இருக்குது. பெருமைக்காக வாங்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஏராளம் தாராளமா கிடக்கிறது, எக்கச்சக்கமா கிடக்குது. ஏன்னா அவ்வளவு பெருமை. இதை வாங்குறது, அதை வாங்குறது, அதை பண்றது, இதை பண்றது, இதை பண்றது, அதை பண்றது. அதான் முன் சொன்ன தெரியுங்களா, நீங்க பணக்கார சார் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய ஹால் இருக்கும் பாருங்க, 30க்கு 40க்கு இருக்கும் சைஸ்ல. பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எங்க இருக்குமோ அங்க இருக்குமா, எந்த ஸ்டாண்டு, எங்க ஷோபா, எங்க கால் மீது மேட்டு, எங்க டீ பீப்பா, எங்க வால் கிளாக்கு, எது எங்கெங்க இருக்கணுமோ அங்க மட்டும் தான் இருக்குமோ தவிர அதுக்கு பக்கத்தில் வைத்து வாங்கி ஒரு பொருளை வைப்பதற்கு பணக்காரர் வசதி கிடையாதா? இருக்குது சார். ஆனால் அது தேவை கிடையாது. கரெக்டா டீசெண்டா இருக்கும் பாருங்க. ஆனா இந்த பெருமைக்காக வாங்குற வீடுகளை போய் பாருங்க, ஐயோ இந்த சாமான் கிடக்கும், அந்த சாமான் கிடக்கும், அந்த சாமான். இதுல பார்த்தீங்கன்னா சில பேர் வீடு வாடகை இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ பா எங்க வீட்டெல்லாம் வாடகை காலி பண்ணிட்டு போனா முடியாதுங்க, 2 லாரி பிடிக்குங்க சாமான் எடுக்கிறது, 2 லாரி ஆகுங்க சாமான் எடுக்கிறது. சில பேர் பாருங்க பெருமை பேச்சு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எங்க வீட்டிலாம் இந்த தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ்லாம் வந்துடுச்சுன்னா இந்த வீட்டை சுத்தம் பண்ணா குறைஞ்சது ஒரு 5 பேர் ஹெல்ப்பர் தேவைங்க. ஏன்னா ஐயோ திங்ஸ் 5 லாரி திங்ஸ் இருக்குதுங்க. ஏங்க 5 லாரி திங்ஸ் 5 ரூம்ல இருக்குங்க. ஏடிஎம்ல எவ்வளவு இருக்குதுங்க? 265 ரூபாய் இருக்குது. ஏடிஎம்ல 205 ரூபா, 265 ரூபாய். ஆனா வீட்டில் இருக்கிற 5 ரூம்ல சாமான் இருக்குது. பெருமைங்க. பெருமை இருந்தாலே பைசா வீட்டில் தங்காதுங்க. ஆனா பேச்சு மாத்திரம் விதவிதமா இருக்கும். இந்த பெருமை உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்குற கடைக்கு எப்பவுமே போயிட்டு வருவாங்க பாருங்க. ஆனால் ஏன் தெரியுமா? பிசாசு ஆசையின் தேவையில ரன் பண்றான். ஆனா பணத்தை பாதுகாக்கிற ஞானி என்ன பண்ணுவான் தெரியுமா? அடிக்கடி சாமான் கடைக்கு போக மாட்டாங்க, அடிக்கடி பேங்க் போயிட்டு வருவான். பணத்தை கொண்டு போய் சேவிங் பண்ணுவான். சேவிங் அக்கௌண்ட்ல போய் விழும். 10,000, 5,000, 3,000, 200, 500, 700 என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு ஆசை தேவையில பிசாசு இறங்கி இந்த பெருமைக்குள்ளாக இறங்கி வந்து என்னென்ன ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுங்களா? பெருமைக்காக பொருட்களை சேர்ப்பது, பெருமைக்காக பொருட்களை குவிப்பது, பெருமைக்காக அதை வாங்குறது, இதை வாங்குறது, என்னென்னோ பண்றது பாருங்க. நான் சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டு இருக்கிற சொல்றேன், இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதுல எவ்வளோ பணங்க இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா உங்க உள் மனசுல யோசனை பண்ணிப்பார். நீங்க இது எந்த விதத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆல்ரெடி பதிவாகுது. இப்போ உங்களுக்கு டைம் இருந்து கேட்க முடியலாலும் நீங்க ராத்திரியும் கேட்கலாம், நாளைக்கும் கேட்கலாம். யூடியூப்ல பெராக்கா பெரிய பலன் போட்டால் அழகா நிற்கும் பாருங்க, பணம் தலைப்பில். இது 7வது பார்ட் நான் பேசிட்டு இருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, அழகா நிற்கும் பாருங்க. அப்போ உங்க வீட்டில் இருக்கிற திங்ஸுகளுக்கெல்லாம் ஒரு தேவையில்லாமல் ரூமா திங்ஸ் இருக்குதுங்களா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க சார்.
இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க. அதை யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே இருப்பில் இருக்க வேண்டிய சார், பாதுகாக்க வேண்டிய பணத்தை இன்றைக்கி பணத்தை பொருளாக வச்சுருக்கிறோம் பாருங்க. அந்த பொருள் எல்லாமே உங்கள் வருமானத்துக்கு ஏற்றதை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் பரவாயில்லைங்களே, மல்டிபிளிகேஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் பரவாயில்லைங்களே. எல்லா பணமும் அந்த பொருளில் போட்டு அந்த பொருள் சும்மா கிடக்குதுங்க. ஆனால் அந்த பொருள்லாம் பெருமையின் அடிப்படையில் நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தால் அவ்வளோ பணம் சேவிங்கில் போயிருக்கல, பிஸ்னஸில் போட்டிருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ மல்டிபிளிகேஷன் ஆகிருக்குன்னு தெரியுங்களா? எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்குன்னு தெரியுமா சார்? ஒரு வாழை மரம் இருக்குது சார், வாழை மரத்தை நீங்கள் நட்டிட்டு அழகாக எருவை போட்டு பாதுகாக்கிறீங்க பாரு சார். இந்த பாதுகாப்புகளை வச்சுருந்தனால அந்த ஒரு வாழைக்கன்று தான் நட்டிங்க, அது மரமாகி சுற்றி பாருங்க 18 வாழைக்கன்று வந்துருச்சு பாரு சார். ஒன்றை பாதுகாத்துட்டீங்க, 10-15 வந்துச்சு பாரு சார், எக்ஸ்ட்ரா ஒரு தோப்பே உண்டாகுது. அதே மாதிரி தான் சார் நீங்கள் சம்பாதிக்கிறது 1000 500 50,000 கோடியோ 5 லட்சம் கோடியோ, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி சார், அது பாதுகாக்க வேண்டிய முறையில் பாதுகாத்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர் ரகமாக இருப்பீங்க. உலக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அர்த்தம் என்னங்க? எல்லாம் இதுதான். நம்ம பெருமை நடிப்பில் கொடுத்துட்டு அவளுக்கு நமக்கு விரோதமாக ஆகிவிடுகிறது. பெருமை நடிப்பில் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்கிறது. எல்லாம் ரூமா பொருள் இருக்குது, ஆனால் ஏடிஎம்ல வெறும் 265 ரூபா தான் இருக்குது. அப்போ ஒன்றை முடிவெடுங்க சார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், அதை நடிப்பை செயல்படும். அடுத்து சொன்னேன் ஆசியன் தேவையில்லை 2 சொன்னேன் சார். 1 பெருமை, 2வது இச்சை. இந்த பெருமையில 2 காரியம் சொன்னேன். 1 என்ன? கொடுப்பதில் பெருமை, 2வது பெருமைக்காக வாங்குவது தேவையில்லாத பொருளை சேர்க்கிறது. பிசாசு எப்படி ஆப்ரேட் பண்றான் பாருங்க. அடுத்தது 2வது காரியத்தில் இச்சைன்னு சொன்னேன். இச்சையில் 2 காரியம் இருக்குது. 1 சரீர இச்சை, 2வது கண்களின் இச்சை. இதுல பாருங்க எதெல்லாம் பிசாசு பணத்தை கொண்டு போய் செலவழிக்க வைக்கிறான் பாருங்க. இந்த இச்சையில் 2 காரியம். 1 சரீர இச்சை. நீங்கள் சரீர இச்சைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் அவன் விரும்புகிறான், லவ் பண்ணுறான். ஆனால் இந்த விரும்புகிற ஆசையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக்ஸை மையமாக வச்சு தான் இருக்கு பாருங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு பெண் அவன் ஆணையை பெண்ணை அடைவதற்கு, ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எங்கே அவன் நம்மளை விட்டு போயிட போகிறான், அவன் நம்மளை விட்டு போயிட போகிறான்னு சொல்லிட்டு இவன் சம்பாதிக்கிற நிறைய பணத்தை, நல்லா பாருங்கள், பணத்தை பாதுகாப்பது எப்படி என்ற தலைப்பில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஆங்கிலம் தான் நிற்கிறேன் சார். அந்த ஆங்கிலம் நீங்க செய்தி கேளுங்க. பணங்கள் ஏன் இன்னைக்கு இல்லாம போய்கிட்டது, அதோட பதில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே கோட்டை விட்டுறாதீங்க. சம்பாதிக்கிறீங்க, லட்சம் கோடி வருகிறது, இன்னைக்கு எல்லாம் பேலன்ஸே இல்லாம போகுது. எல்லாமே எப்படி பிசாசு ஆபரேட் பண்றான் பாரு. இந்த ஆசியன் தேவை வந்துட்ட பிறகு பாற்றா பிரிச்சு மேஞ்சிடறான் பாருங்க மனுஷனை. கடைசியில் அவனுக்கு பணமே இல்லாம கொண்டு வந்து நடுரோட்டில் நிக்க வச்சிடறான். அது கூட சார் நான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப சீரியஸாக கவனிங்க. இன்னும் கொஞ்சம் நான் முடிக்கிறேன். நான் இச்சையில் 2 காரியம் சொன்னேன். 1 சரீர இச்சை, கண்கள் இச்சை. இப்போ சரீர இச்சை பார்க்க போறோம். நல்லா பாருங்கள், 2 பேர் அவனுடைய உறவை மேம்படுத்துறாங்க. அவனுக்கு ஆசைன்னா அவளோடு பக் பண்ணும், அதாவது உறவு செக்ஸை வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இந்த செக்ஸை வைத்துக் கொள்வதற்காக நல்லா கவனிச்சு பாருங்கள், அதுக்காக அவன் பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்றான். அந்த உறவுக்காக, அந்த செக்ஸுக்காகவே பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அதன் பிறகு பாருங்க அவளோடு இருக்க வேண்டிய கொஞ்ச நேரத்திற்காக அவன் எத்தனை லட்சங்கள் அவன் இழந்திருக்கிறான் தெரியுமா? எவ்வளவு கோடிகளை இழந்திருக்கிறான் தெரியுங்களா? இந்த ஆசியன் தேவைகள் மூலமாக பிசாசு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னட்டுகள், எவ்வளவு பெரிய சொத்துக்களை, கோடிக்கணக்கான பணங்களை இழந்து இன்னைக்கு இந்தியாவில் டாப்ல இருக்க வேண்டிய லீடர்கள் இன்னைக்கு நடுத்தருவில் பணக்காரர் என்ற பட்டத்தை எடுக்க வேண்டியவங்க இன்னைக்கு கடங்காரர் என்ற பட்டத்தை ஹைகோர்ட்டோ இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கு. காரணம் என்ன? அது பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான். அப்ப இந்த சர்வ இச்சை என்ன பண்ணுது என்றால்,
ஒரு செக்ஸ் உறவை ஏற்படுத்துவதற்காக அவங்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை இதன் வழியில் அளிக்க வேண்டும். அதுக்கு என்ன? அவனோடு அந்த செக்ஸை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான், அந்த உடலுறவு என்ற மையத்துக்காகத்தான். அந்த உடலுறவுக்காக இவன் என்ன பண்றானோ, அவன் எங்க நோ சொல்ற போறா, அவன் எங்க நமக்கு நோ சொல்ற போறான்னு சொல்லிட்டு, அது ஆணாகட்டும் பெண்ணா இருக்கட்டும், அப்பப்போ வர்ற பணத்தெல்லாம், வாங்குற பணத்தெல்லாம், போனஸ், அட்வான்ஸ், என்ன லோன், என்ன பிசினஸ், என்ன கடை வச்சிருக்கணும், வர்ற பணத்தை அப்படியே கொட்டுறான். ஏன்னா நோ சொல்லிட்டா இப்படிப்பட்ட அருமையான ஒரு சரத்தை நாம் அடைய முடியாமலே போயிடுமே, இப்படிப்பட்ட ஒரு செக்ஸை நாம அடைய முடியாமலே போயிடுமே என்று சொல்லிவிட்டு அதற்காக வர்ற பணத்தை அப்படியே கொற்ற இறைக்கிறான் பாருங்க. ஆனா பிசாசு பார்த்துட்டு கக்கடை போட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். மனிதனை படைத்து அவன் மல்டிபிளேஷன் பழுகி பெருகும்படியாக வச்சிருக்கிறார் தேவன். ஆனால் பணக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் கடவுள் சம்பாதிக்கக்கூடிய பலனையும் ஆற்றலையும் மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் ஒவ்வொருவனும் இந்த உலகத்தில் மல்டிபிளேஷன் ஆக வேண்டும், அவன் உற்பத்தி திறன்கள் அதிகமாக வேண்டும். ஆனா பணம் கைக்கு வந்த உடனே நேர பிசாசு வந்துடுறான். இந்த ஆசை தேவைக்குள்ள இறங்கி என்னென்ன ஆட்டம் ஆட்டுறான் பாருங்க மனுஷனை. நிறைய பேரை பாருங்க, இன்னைக்கு கையில பணம் இல்லாதவங்க எல்லாரும் பாருங்க, அந்த செக்ஸ் என்ற உறவுக்காக லட்சமா கோடியா கொடுத்து அழிச்சிடலாம். ஏன்னா நோ சொல்லிட்டு அவ்வளவுதான் ஆச்சே. நோ சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆணை நம்ம இழந்துருவோமே, இப்படிப்பட்ட ஆண் கிடைக்குமா? ஐயோ அவள் நோ சொல்லிட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம இழந்துருமே. ஆனா கடைசியில டாலரை இழந்து போறோமே. பணம் தான் எல்லாத்துக்கும் உதவும் சார், பணக்காலத்தில் வாழ்றோம், அந்த பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா இந்த உலகத்தில் ஒன்னே இல்லாம ஓட்டாண்டியா போக வேண்டியது. இதாங்க பிசாசு. இந்த ஆசையின் தேவையின் அடிப்படையில் அவன் வேலை செய்யறான். இந்த சர்ற இச்சையில் ரெண்டு காரியம். ஒன்று, இந்த உடல் உறவை அதிக செலவுபடுத்த முடியாத இந்திய கலாச்சாரத்தை இப்படி வச்சிருக்கிறான். ரெண்டாவது, இந்த சர்ற இச்சையில் ரெண்டாவது சாப்பாடு ஆசை சர்றதுக்காக நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு மேலேயே மோகமா இருக்கும் பாருங்க. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் சொல்லிட்டு இந்த சாப்பிட்டு இந்த சர்றத்தை பல்கா வச்சுக்குவாங்க. ஆளை பார்த்தா நல்லா வெயிட் மாதிரி தான், பாடி கட்டு மாதிரி தான் இருக்கும், நல்லா பவர்ஃபுல்லா தான் இருக்கும், ஆள் நல்லா வெயிட்டா இருப்பாங்க. ஆனா என்ன கொடுமை தெரியுங்களா, அவ்வளவு ஆள் வெயிட்டா இருப்பாங்க, சரத்துல உள்ள எனர்ஜி இருக்காது. அப்ப என்ன, இவங்க சாப்பிட்டதெல்லாம் எனர்ஜி ஏற்படும்படியாக சாப்பிடலாங்க, நாவுக்கு ருசி உள்ளதாக சாப்பிட்டுறாங்க ஆசை. ஆனா எனர்ஜி ஏற்படுத்தும் நல்ல ஃபுட் இருக்கிறது, தரமான பழங்கள் காய்கறிகள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பிசாசு உள்ள இருந்து வேலை செய்யறதுனால இந்த நாவுக்கு என்னென்ன ருசி ஏற்படுத்துகிறது அந்த ஆகாரம் மட்டும் சாப்பிட்டு தேவையில்லாத கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எல்லாம் தேவையில்லாத வியாதி உள்ள கொழுப்பை வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு மனுஷன் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகர்த்தி கொள்ள போக முடியாதபடி இன்னைக்கு பல்கானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பிசாசு இருக்கிறாங்க. சரத்தை பின்னாடி இந்த பல்காக்கி கொண்டது பிசாசு. என்றால் சரங்கள் பல்காகி விட்டால் அவங்களால இந்த உலகத்தில் செயல்படவே முடியாது, அவங்களால ஆபரேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. வெயிட் அதிகமாக சரங்கள் பொதுவாக பல்கா இருந்து நல்லதா இருக்குங்க. ஆனா தேவைக்கு அதிகமாக பல்க் ஆகும் போது அவங்களால இந்த உலகத்தில் எந்த பணியும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த சரத்தில் கொழுப்பு அதிகமாயிடும், தொப்பை வர ஆரம்பிச்சிடும், சுறுசுறுப்பா இயங்க முடியாது. அதால என்ன இந்த மனதில் ஒரு சர்ரம் கலைத்து போனது போல இருக்கும். இந்த சர்ரம் மனதுக்கு கனெக்ஷன் தருகிறது. ஒரு காரியம் செய்யணும், அடா இருக்கட்டும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, இவ்வளவு தூரம் நடந்து போகணுமே, அதை போய் தூக்கணுமே, இதை போய் குனிஞ்சு எடுக்கணுமே, அதை போய் கேட்டை திறக்கணுமே, அதை பண்ணுமே, இதை பண்ணுமே, இதை செய்யணுமே நினைப்பார்கள். இந்த சோம்பலாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சோம்பல் ஏற்படுத்த என்ன ஆகும் என்றால் பொருளாதாரத்தில் நீங்கள் வருமானங்களை விருத்தி ஆக முடியாத எந்த காரியத்தையுமே ஆப்ரேட் பண்ண முடியாமலே போயிடும், எந்த காரியத்தையுமே ஆப்ரேட் பண்ண முடியாமலே போயிடும். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசியாக நான் முடிக்கிறேன்,
வர வாரங்களை இந்த கண்களை இச்சை என்றது பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்தது பணம் கைக்கு வந்த உடனே என்ன பண்ணோம் என்று முடிவாக நான் பேசும்படியாக வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறேன். இப்போ நான் முடிக்கிறேன். இந்த இச்சையில 2 காரியம் சொன்னேன். என்ன? சர்ற இச்சை, கண்களின் இச்சை சொன்னேன். இந்த சர்ற இச்சையில 2 இருக்குது. ஒன்று என்ன? இந்த உடலுறவு கொள்கிற காரியத்தில் வேலை செய்கிற. 2வது இந்த சாப்பாட்டுக்கு உண்டான காரியத்தில் தேவையில்லாத சாப்பிட்டு சர்ரங்களை பல்காக்கி கொண்டிருக்கிறதுனால அதில் என்ன உண்டாகுது என்றால் மனிதன் செயல்பட வேண்டும், சுறுசுறுப்பாக அவன் ஒரு காரியத்தை இயங்க வேண்டியவன், அவனால் இயங்க முடியாதபடி இந்த சர்ரங்கள் என்ன சொல்லுகிறதோ அதோடு அவன் இசைந்து விடுகிறான். அதுக்கேற்ற மாதிரி லேட்டாக தூங்குறான், லேட்டாக எந்திரிக்கிறான், எதையும் ஒரு பிளான் பண்ணி பண்ண முடியாமல் நிலையில் இருக்கிறது. இதை நம்ம இன்னும் அறிந்து கொள்வோம். தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் மண்டையில் வருகிறோம். இந்த அற்புதமான நேரத்திற்காக வேலைக்காக வருகிறோம் கர்த்தாவே. வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பேராக தனித்தனியாக என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளை உயர்த்தும்படியாக வேண்டுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தயவு இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.